ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆயிரத்தான். நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெயினோட டைப்ஸு. மலை, ரெயின் சொல்லுவோம், மலையோட என்னென்ன டைப்ஸ் எல்லாம் மலை இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர் ஆதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான மான்சூன் நம்ம பார்க்கலாம். என்ன மான்சூன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு. அதுவும் வடகிழக்கு பருவக்காற்றுல தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மலைகள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மழை நீரை வச்சு தான் நமக்கு வந்து குடிநீராக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மின்சாரத்துறை உற்பத்தியாக இருக்கட்டும், இப்படி பல வகைக்கு வந்து இந்த ரெயின்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கு. ஸோ இந்த ரெயினில் என்ன மாதிரியான ரெயினோட டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சிறு சிறு தூறலாலாம் வந்து மழை பெய்யும். நீங்க பார்த்துருப்போம். இந்த தூறலுக்கு இங்கிலீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் அப்படிம்பாங்க. மழையை பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங்கா இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ சிறு தூறலுக்கு வந்து ட்ரிஸ்லிங். ஒரு நார்மலான ஒரு மழை பெய்யுதுன்னா அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ரெய்னிங். என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் ரெய்னிங். இது ஒரு நார்மல் ரெயினுக்கு. கொஞ்சம் கூடுதலான ஒரு ஹெவி ரெயின் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் போரிங். சாதாரண ஒரு ஹெவி ரெயினுக்கு கொஞ்சம் அடிச்சு வெளுத்துட்டுப்பா அப்படிம்பாங்க. பயங்கரமா வெளுத்து உருட்டுப்பா அப்படிம்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லாசிங். என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் லாசிங். இதுவும் அடிச்சு வெளுத்துட்டுக்கு ஒரு வேர்டு. இதே மாதிரி ஒரு ஹெவி ரெயினுக்கு இன்னொரு வேர்டும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா டாரன்சியல் ரெயின். என்ன சொல்லுவாங்க? டாரன்சியல் ரெயின். இதுவும் ஒரு ஹெவி ரெயினுக்கு உள்ள ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மேல இருந்து மொத்தமா டப்புனு கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ட்ரம்ல இருந்து கொட்டுற மாதிரி இருக்கும் மழை. ஸோ அந்த மழையை என்ன சொல்லுவாங்கன்னா டவுன் போர். என்ன சொல்லுவாங்க? டவுன் போர் ரெயின். சடனா கொட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான மழை. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான பிரிட்டிஷ்ல இந்த டேர்ம்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் பக்கெட்டிங் டவுன். இட்ஸ் பக்கெட்டிங் டவுன். அதாவது ஹெவி ரெயினை அவங்க வெரி வெரி ஹெவி ரெயின் இருக்குங்களா, அதை வந்து அவங்க இந்த டேர்ம்ல வந்து பிரிட்டிஷ்ல வந்து சொல்றாங்க. ஓகே. இன்னொரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உண்டு மலையை வச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அது என்ன அர்த்தம்? இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அதாவது என்னன்னா சில நேரங்கள்ல மழை வந்து எப்படி பாத்தீங்கன்னா அதிக காத்தோட இடி மின்னலோட எல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஸ்டார்ம் அண்ட் விண்ட். அதே நேரத்தில் மழையும் பெய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது ஒரு ஃப்ரேசல். சரிங்களா? அடுத்து நார்மலா இன்னொரு மழையை சொல்லுவாங்க. என்னன்னா இது நம்ம டெய்லி இந்த பனி காலத்துலலாம் வந்து அதிகாலையில பார்க்கலாம். அது ஒரு மழைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மழை மாதிரி இருக்கும். என்னன்னா மிஸ்டி ரெயின். மிஸ்ட்னா வந்து பனி. ஃபாகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாக், மிஸ்ட். ஸோ இந்த பனி வந்து என்ன ஆகும்னா அது ஒரு மலை மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் வெளியில ஒரு காரா இருக்கலாம், வெஹிக்கிளா இருக்கலாம், பார்த்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டா ஈரப்பதமா இருக்கும். ஆனால் அது மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்க அதை. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்டி ரெயின். ஸோ அடுத்து நார்மலா வந்து இதை இன்னொரு ரிலவெண்டாகவும் ஒரு வேர்டா சொல்லுவாங்க. இட்ஸ் வெட் அவுட் சைடு. இட்ஸ் வெட் அவுட் சைடு. அது ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் மழை பெய்யலை. அந்த பனி மூலமா ஏற்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து ரெயினை வந்து பல வகையா நம்ம வந்து பிரிச்சு நம்ம பேசுவோம். ஸோ நிறைய ரெயினோட டைப்ஸ், அதோட இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நீங்க கத்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான இன்னும் நிறைய விஷயங்கள் குட்டி ஸ்டோரி மூலமாவே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சுக்கிறத கஷ்டம் நினைக்கிறாங்க. உண்மையிலே கஷ்டமே கிடையாது. ஈஸியா நீங்க கத்துக்கலாம். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.